Hello friends, welcome to JRM Kitchen. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஆட்டெலும்பு சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். குக்கர் அடுப்புல வச்சிட்டு சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவே கொஞ்சமா சேர்த்துடலாம். இதெல்லாம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்டா இருக்கும். இது லைட்டா வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இதில் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி 2 அல்லது 3 வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி தான் சூப்புக்கான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் ஆட்டு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு சேர்த்து லைட்டாக செதை இருக்கிற மாதிரி வச்சா தான் நமக்கு சூப்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அரை ஸ்பூனு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் அரை ஸ்பூனு, மேகி சிக்கன் கியூபு கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி மசாலாவோட ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ மட்டனோட போன் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இதனால் வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலே வைக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த போனில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஒரு டேஸ்ட் நல்லா நமக்கு வரும். இது கொஞ்சம் நேரம் வச்சு சிம்மிலே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டு விசில் விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 விசில் கிட்டே விடுறேன். ஏன்னா போன் வந்து நல்லா வெந்து நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக 10 விசில் கிட்டே விட்டால் தான் நல்லா வெந்து கரெக்டாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. சூப்புக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான ஆட்டெலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஜுரம் டைம்லலாம் சூப்பு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.